ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்களோட சேனலில் வீடு கட்டுற வீடியோ போட்டு நிறுத்தி வச்சு ரொம்ப நாளாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த பார்ட்டு வருது எனக்கு தெரியும். நம்ம வந்து நிறுத்தி வச்சது வந்து இந்த பீம் எல்லாம் போட்டு வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்ட்ரிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரிங் வேலை வந்து மேலே நம்மளோட செகண்ட் ஃப்ளோரோட சென்ட்ரிங் தான் இது. இவங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பில்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நாளாச்சு வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து நம்மளோட லாஸ்ட்டு வந்து ஹோமோட வீடியோ போட்டு எப்படி ஒரு 3 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ண எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு வந்து சென்ட்ரிங் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. வந்து ஃபுல்லாகவே சென்ட்ரிங் அடித்தாச்சு. இனிமேல் வந்து நம்மளுக்கு தளம் போடுற வேலை தான். அது வந்து எல்லாமே விஜய் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, மேலே ஆள் நிற்கிறாங்க வேலைக்கு, வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு எது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸில் எழுதி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து நமக்கு சென்ட்ரிங்க்கு தேவையான ஜெல்லி எல்லாம் வந்தாச்சு. அப்புறம் இன்னும் சிமெண்ட் மூட்டை அது இதெல்லாம் இறக்கிட்டு நாளைக்கு தான் நம்ம வந்து சென்ட்ரிங் வச்சுருக்கோம். ஏன்னா கிளைமேட்டு நல்லா இருக்குது, நல்லா வந்து வெயிலாக தான் இருக்குது. அதனால் வந்து நல்ல ஒரு நாளாக பார்த்து வச்சிட்டோம். அதனால் நாளைக்கு நமக்கு சென்ட்ரிங் நடக்க போகுது. அதனால் ஜெல்லி எல்லாமே வந்துச்சு. ஓகே, இது வந்து திரும்ப மறுநாளைக்கு உள்ள வீடியோ. இங்கேருந்து கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது, நார்மல் ஒரு வீடு தான். 2 ஃப்ளோர் தான், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப லாங்கில் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி நமக்கே தோன்றுறது. அப்படி சென்ட்ரிங் வேலை எல்லாமே தளம் போடுற வேலை எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல வெயிலாக தான் இருந்துச்சு. லைட்டாக மழையோட மேகம் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் மழை வரல. நல்லபடியாக போட்டு முடித்தாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டாச்சு. பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் மேலே ஏறும்போது அவ்வளோ சந்தோஷம். எனக்கு மொட்டை மாடி வீடு வேணுமா, மாடியில் விளையாடுறதுக்குன்னு அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தா. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வாடகைக்கு இருந்த இடத்துல மாடி வீட்டிலலாம் இருந்திருக்கோம். ஆனால் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டும்போது எனக்கு மொட்டை மாடி வீட்டில் அவ்வளோ சந்தோஷம். அவங்க மூஞ்சிலே தெரியும். ஒவ்வொரு வாட்டி மேலே ஏறும்போதும் குதிக்கிறது சந்தோஷம் பாப்பா மூஞ்சியில் அப்படியே தெரியுது. அப்படி சென்ட்ரிங் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நம்ம வந்து சென்ட்ரிங் போட்டிருந்த பலவை எல்லாத்தையுமே காய்ட்டியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது பார்க்குற யாருக்குமே தெரில என்ன தான் கட்டி வச்சுருக்கீங்க, இங்கே ஓட்ட அங்கே ஓட்ட, இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க. சரி வெயிட் பண்ணுங்கள், ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்காவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இடத்த வேஸ்ட் பண்ணுறீங்க? கொஞ்சமாவது தெரிஞ்சவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு இந்த இடத்த எப்படி வேஸ்ட் பண்ணீங்க, அதுவே ஃப்ளோராக போட்டு உங்களுக்கு மேலே ஒரு ரூம் எடுக்கலாம்ல அப்படின்னு. சரி, எங்களோட ஆசைக்கு நாங்கள் வந்து வேறு மாதிரி மாடலில் கட்டியாச்சு. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குமே தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து சைடில் வந்து இந்த சிமெண்ட் கட்டை வச்சு தான் கட்டினோம். ஃபுல் பில்டிங்குமே அதுதான் கட்டினோம். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரில்லரில் தான் நிற்கிது. அதில் வந்து சைடு கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதனால் வந்து இந்த சிமெண்ட் பிளாக்கில் தான் கட்டினோம். அது வந்து எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு அமாவாசை வந்துடுச்சு. அதனால் நம்மளோட கொத்தனார் வந்து அமாவாசை அன்னைக்கு எல்லாம் சுற்றி போடுறாங்க. பூசணிக்காய் எல்லாம் வச்சுட்டு சுற்றி போடுறாங்க. அப்படியே ஒவ்வொரு வேலையாக நடந்து போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளுக்கு வீடு கட்டுற வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. 3.5 மாதம் மேக்ஸிமம் 4 மாதத்துக்குள்ளே நம்ம வீடு கட்டி புது வீட்டுக்கு குடித்தனவும் வந்தாச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஒவ்வொரு வேலையுமா விஜய் இழுத்து போட்டு ஒரு வேலை ஒரு இடத்துல நடக்கும்போது இன்னொரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்பீடாகவே நம்ம வீடு கட்டிட்டோம். பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தோம், இவ்வளோ சீக்கிரமாக வீடு கட்டி அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அமாவாசை அன்னைக்கு நம்ம பூசணியெல்லாம் உடைச்சாச்சு, திருஷ்டியெல்லாம் கழிச்சாச்சு. அந்த நம்ம வீடு கட்டுற அந்த டைமில் தான் நம்மளோட ரோட்டில் ஃப்ரெண்டில் வந்து அந்த காவாவுக்கு புது இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒர்க் வர நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து வீடு கட்டியதுக்கப்புறம் நோண்டுறது அது எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அந்த டைம்லேயே எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து புது ரோடும் வந்துடும். ஃப்ரெண்டில் எவ்வளோ பெரிய வண்டி, லாரி, டூரிஸ்ட் பஸ்ஸு எது வேணாலும் நமக்கு வந்து ஃப்ரெண்டிலே வந்துடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை.
ரோடுக்கு போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு ஈசிஆர் மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். பீச் பக்கத்துலேருந்து அவ்வளோ ரொம்ப பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஈசிஆர்லேயே சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்னே ரொம்ப பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் எங்களோட ஆசை இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நாங்களே நினச்சி பார்க்கல. எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்படியே ஒவ்வொரு வேலையாக நடந்து போயிட்டு இருக்கு. வீடியோ ரொம்பவே லேட்டாக வந்திருக்கும் எனக்கே தெரியும். நாங்கள் வீடுக்கு கொடுத்தன வந்து எப்படி ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோ பில்டிங் கெட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே பார்ட்டாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸும் பாருங்கள். அப்படியே வந்து எங்களோட வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. முடிஞ்ச ஒவ்வொரு ரூமாக நாங்கள் வந்து பூசு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து கீழே உள்ள பெட்ரூமில் வந்து ஃபுல் பூசு வேலை முடிஞ்சிச்சு. நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ ஹெல்ப்பர்ஸ் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அவங்க நான் வந்து அந்த சாந்து வச்சுருக்கிறத வந்து அள்ளி வச்சு கொடுப்பேன். விஜய் வந்து எடுத்துகிட்டு போய் அவருக்கு தட்டி கொடுப்பாரு. அதுதான் எங்களோட வேலை. நாங்கள் வந்து 2 பேருமே இழுத்து போட்டு வேலை செஞ்சால் விஜய் தான் மாடாக கிடந்து வீடு கட்டுறதுல வேலை செஞ்சாங்க. ஏன்னா நாங்கள் வந்து வீடு கட்டுறதுல எங்களோட வீடு கட்டுறதுல ஒவ்வொரு இடத்துலையுமே எங்களுக்கு ஒவ்வொரு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது பண்ணும்போது நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், அது அப்படி பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு நாளுமே 2 பேருமே கிட்டேருந்து மாறாமல் ஒவ்வொன்றும் பார்த்து நாங்கள் இது இப்படி பண்ணுங்கள் அது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பார்த்து பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.